Good morning, student. Okay, we so far discussed about the Indian economy, what is the meaning of growth and development, and we discussed about the Human Development Index and the Indian economy and introductions. So, we discuss பண்ணிட்டோம். Today class, I am going to be continue the lesson from the topic Features of Indian Economy. Indian economy. So this is actually I was finished from the that is last class I was finished this one. Today class is of course features of Indian economy. So the features of Indian economy can be classified into two things. That is one thing is the one part is strength and weakness. That is the strength of Indian economy and the weakness of Indian economy. Okay, good. Okay, now we are going to be see what are the strength of Indian economy. First one is India has a mixed economy. Second one, agriculture play the key role. Third one, an emerging market. Fourth one, emerging economy. Fifth one, fast growing economy. Sixth one, fast growing service sector. Seventh one, larger domestic consumption. Eighth one, rapid growth of urban areas. Ninth one, stable macro economy. Tenth one, that is demographic dividend. Okay, these are the strength. These are the strength of the Indian economy. Next, we are going to be read the what weakness of the Indian economy. First one is the already know familiar one, that is a large population. Of course, India having more population. Okay. Second one, inequality and poverty. Third weakness is increasing price of essential goods. அத்தியாவசிய பொருட்கள் விலை வந்து அதிகமாகின்றது. சரிங்களா? Fourth one, weak infrastructure. அது கட்டமைப்புன்னு சொல்லக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரோடு, டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வந்து மார்க்கெட்டிங்கெல்லாம் வந்து அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவாக இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபிஃப்த் ஒன் இஸ் இன்எடிக்வேட் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன். மக்களுக்கு போதுமான வேலை வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் ஒன் இஸ் அவுடேட்டட் டெக்னாலஜி. அதாவது நடைமுறைக்கு ஒத்து வராத நடைமுறைக்கு ஒத்து வராத ஒரு தொழில்நுட்பம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் வந்து வீடியோ கிளாஸ் லிசன் பண்ணிகிட்ருக்கலாம் வீட்டில் இருந்து. உங்களுக்கு கம்பல்சரி எல்லாருக்கும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும். ஒரு நல்ல ஃபாஸ்ட்டு கம்யூனிகேஷனுடைய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும் உங்களுக்கு. பட் உங்கள் வீட்டில் வந்து ஒரு கீபேடு செட் மட்டும் தான் இருக்குது. இன்டர்நெட் அக்சஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னால் உங்களால் இந்த கிளாஸை லிசன் பண்ண முடியாது. ஓகேங்களா? பட் இந்த பர்பஸ் ஆஃப் த ஃபோன் கம்யூனிகேஷனுக்கு மட்டும் அது பயன்படும். பட் அட்வான்ஸ் ஆக்டிவிட்டீஸுக்கு இன் அடிஷன் ஆக்டிவிட்டீஸ் பண்ணக்கூடிய இன்டர்நெட் ஆக்சஸ் போன்ற விஷயங்களால் உங்கள் செல்ஃபோனில் செய்ய முடியாது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு பேர் அவுடேட்டட் டெக்னாலஜி சொல்கிறது. ஓகேங்களா? பழைய தொழில்நுட்ப முறை, புதிய தொழில்நுட்ப முறைக்கு அவங்க வரல. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட், தீஸ் ஆர் தி ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கனாமி. ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறோம். ஒன் இஸ் ஸ்ட்ரென்த் ஆஃப் இந்தியன் எக்கனாமி அண்ட் வீக் பாயிண்ட் ஆர் கம்மிங் அண்டர் தி வீக்னஸ் ஆஃப் தி Indian economy. Now we are going to be continue the lesson with the strength part. Today we enough to discuss about this 10 point. Okay, time? Good. First one is India has a mixed economy. அது இந்தியா வந்து பார்த்திங்க சொன்னால் கலப்பு பொருளாதாரம். இந்தியாவில் வந்து கலப்பு பொருளாதாரம்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் மிக்சட் எக்கனாமி? உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமா? ஓகே, தட் இஸ் அந்த ஸ்க்ரீனில் எடுத்து பாருங்கள். இந்தியன் எக்கனாமி இஸ் ஏ டிப்பிக்கல் எக்ஸாம்பிள் ஆஃப் மிக்சட் எக்கனாமி. அது இந்திய பொருளாதாரம் வந்து கலப்பு பொருளாதாரத்துக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டான நாடு. ஓகேங்களா? திஸ் மீன் போத் ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் செக்டர் கோ எக்ஸிஸ்ட் அண்டு ஃபங்க்ஷன் ஸ்மூத்லி. ஒரு நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சியில் பப்ளிக் செக்டரும் ப்ரைவேட் செக்டரும் ஒன்றா வந்து செயல்பட்டுருக்கு உற்பத்தியில் without any problems. அது ஸ்மூத்தான் சொல்கிறாங்க இல்லையா? குட். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்,
this is the mixed economy. அதாவது once that is a mixed economy. Now on one side some of the fundamental and a heavy industrial unit are being operated under public sector, while due to the liberalization of the economy, இந்திய தாராளமயமாக்கன இந்திய பொருளாதாரத்தை liberalization of the economy, the private sector has gained importance. This means it is perfect model for public private partnership. ஓகேங்களா, அது மிக்சட் எக்கனாமின்றது ஒரு பப்ளிக் ப்ரைவேட்டுக்கான ஒரு பர்ஃபெக்ட் மாடலாக உங்களுக்கு இருக்குது. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட், ஸோ திஸ் இஸ் த வாட் இந்தியா ஹேஸ் த மிக்சட் எக்கனாமி. அஃப்கோர்ஸ் கலப்பு பொருளாதாரமாக இருக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்து பாருங்கள். திஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் தி ப்ரைவேட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆர்கனைசேஷன் சொல்லலாம். பேங்க் ஐசிஐசிஐ பேங்க், சிட்டி பேங்க்னு சொல்லிட்டு சம் ஆஃப் த பேங்க் இருக்குங்க. தீஸ் ஆர் கம்மிங் அண்ட் தி ப்ரைவேட் செக்டர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டர் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ இருக்குது, ஸோ இந்தியன் பேங்க் இருக்குது. ஸோ லைக் தட் நம்பர் ஆஃப் பேங்க்ஸ் வந்து 2 பை பப்ளிக் செக்டருக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, குட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ப்ளே த கீ ரோல். ஸோ இது ஒரு ஸ்ட்ரென்த்து. இந்தியா பொருளாதாரத்தில் அக்ரிகல்ச்சர் என்பது வந்து மிக முக்கியமான ஒரு பங்காற்றுகிறதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, agriculture being the maximum pursued occupation in India, it plays an important role in its economy as well. Around 60% of the population in India depends upon agriculture for their livelihoods. அது அக்ரிகல்ச்சர் என்பது இந்தியாவில் இருக்கின்ற இந்திய வாழ்வாதாரத்துக்கு மிக முக்கியமான ஒரு அங்கம் வகிக்கின்ற ஒரு அமைப்பாக இருக்கின்றது. ஓகேங்களா, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அதாவது மோர் தென் 60% மக்கள் வந்து இன்னமும் தன் வாழ்வாதாரத்திற்கு அக்ரிகல்ச்சர் நம்பியிருக்கிறாங்க, விவசாயத்தையே நம்பியிருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா about 17% of our GDP today is contributed by the agriculture sector. நம்ம இந்திய நாட்டுடைய ஜிடிபியில் ஒட்டுமொத்த கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் உற்பத்தியில் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரில் மட்டுமே 17% வந்து ஒரு கான்ட்ரிபியூட் வந்துட்டுன்னு சொல்கிறாங்க. ஆஃப்டர் தி கிரீன் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்வென்ஷன் ஆஃப் பயோடெக்னாலஜி அண்ட் ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் ஆஃப் சீட்ஸ், புரியுதுங்களா, அது கிரீன் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் அக்ரிகல்ச்சரில் பல்வேறுபட்ட மெக்கனைசேஷன் கொண்டு வந்தாங்க, மாடர்ன் கொண்டு வந்தாங்க, டெக்னாலஜி மாற்றினாங்க. ஸோ அதனால் வி கெட் அடிஷ்னல் இம்ப்ரூவ்மெண்ட் இன் தி அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு. த எக்ஸ்போர்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் சச் ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, ஸ்பீசிஸ், வெஜிடபிள் ஆயில்ஸு, டொபாக்கோ, அனிமல் ஸ்கின் போன்ற பல்வேறு விஷயம் நம்ம என்ன பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து சர்ப்ளஸாக இருந்து நம்ம என்ன பண்ணோம்னா அக்ரிகல்ச்சர்லேருந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு வி காட். ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் அவர் இந்தியன் எக்கனாமி. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், குட். அஸ் அவர் மகாத்மா காந்தி செட், இந்தியா கிராமங்கள் வசிக்கின்றதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த agriculture play a vital role for supporting livelihood for the rural people. Good? Yes. Third point பார்த்தீங்கன்னா an emerging market. India has emerged as vibrant economy sustaining stable GDP growth rate even in the midst of global downturn. India has emerged as a vibrant economy sustaining stable GDP growth rate even in the midst of global downturn. அதாவது இந்தியா பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த உலக பொருளாதாரம் வந்து சரிவை நோக்கி சென்றாலும் கூட பட் இந்திய பொருளாதாரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி போயிட்டு வரவங்க தான் இருந்துருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு வளர்ந்து வருகின்ற ஒரு பொருளாதாரமாக இந்தியா இருந்துருக்கு. திஸ் ஆல்சோ மார்க்கெட் இஸ் இட் அண்ட் எமர்ஜிங் மார்க்கெட் ஃபார் தி வேர்ல்டு. உலக மார்க்கெட், உலகத்தில் இருக்கின்ற அதாவது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஃபாரின் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி வந்து உலக மார்க்கெட்டில் ஒரு நல்ல டெவலப்மெண்ட் ஆகிருக்குன்னு தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் வாட் இந்தியன் எக்கனாமி ஒரு எமர்ஜிங் மார்க்கெட்ன்றதுக்கான ஒரு விஷயம். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ பிளே அ வைட்டல் ரோல் ஃபார் டெவலப்பிங் த இந்தியன் எக்கனாமி. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ கன்சிடர்ஸ் ஒன் ஆஃப் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் இந்தியன் எக்கனாமி. ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னு சொன்னால் த எமர்ஜிங் எக்கனாமி, அது வளர்ந்து வருகின்ற ஒரு பொருளாதாரம் இல்லையா. ஸோ இந்தியா பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸோ தி எமர்ஜிங் அஸ் எ டாப் எக்கனாமிக் கியாண்ட் தட் இஸ் அமாங் த வேர்ல்டு எக்கனாமி. உலக நாடுகளிலே வளர்ந்து வருகின்ற ஒரு நாடுகாகவும் இந்தியா வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ வேர்ல்டு நேஷ்னல்
இன் G20 G20 சொல்லி G20 நாடுகளில் இந்தியா வரிசைப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 7th பொசிஷன் வர அளவுக்கு நம்ம நாடு வந்து பொருளாதார வளர்ச்சியில் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் அவர் இந்தியன் எக்கனாமி. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபாஸ்ட் க்ரோவிங் எக்கனாமி. வேகமாக வளர்ந்து வருகின்ற ஒரு பொருளாதாரமாகவும் இந்திய நாட்டின் பொருளாதாரத்தை நம்ம குறிப்பிடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டுடைய ஒரு வலிமையாக ஸ்ட்ரென்த் ஆஃப் இந்தியன் எக்கனாமியை பார்க்கணும். நம்ம இந்தியாஸ் எக்கனாமி இஸ் வெல் நோன் ஃபார் ஹை அண்ட் சஸ்டைன்டு க்ரோத். அது ஒரு வளர்ச்சியான ஒரு உயர்ந்த வளர்ச்சியான நிலை, சஸ்டைனபிள் க்ரோத்னு சொன்னால் ஒரு நிலையான நிலையான ஒரு வளர்ச்சின்னு அர்த்தம். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அதிகமாக இருக்காது, பட் ஒரு சஸ்டைனபிளாக ஒரு நிலைத்த ஒரு வளர்ச்சியை பெற்ற ஒரு நாடாக இருக்கின்றது. இட் ஹாஸ் எமர்ஜ்ட் அஸ் த வேர்ல்டு ஃபாஸ்ட் க்ரோயிங் எக்கனாமி இன் த இயர் 1617. அது 2016-17 இந்தியா பொருளாதாரம் ஒரு வேகமாக வளர்ந்து வருகின்ற ஒரு பொருளாதாரமாகவும் கன்செப்ட் பண்ணப்பட்டது. ஓகேங்களா? குட். ஸோ அது க்ரோத் ரேட் பார்த்துச்சுன்னா 7.1. ஸோ சைனாவுக்கு அப்புறம் நம்ம நாடு வந்து க்ரோத் ரேட்டில் ஜிடிபியில் அதிகமான நாடாக நம்ம சொல்கிறாங்க. ஓகேங்களா? குட். நெக்ஸ்ட் வந்து ஃபாஸ்ட் க்ரோயிங் சர்வீஸ் செக்டர். இப்போ பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை மட்டும் அதில் கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய அந்த சர்வீஸ் செக்டர் சொல்லக்கூடிய அந்த டெக்னாலஜிக்கல் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்குது இல்லையா, அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பயங்கர ஸ்ட்ரென்த்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது இந்திய பொருளாதாரத்தை சொல்கிறாங்க. த சர்வீஸ் செக்டர் கான்ட்ரிபியூட் a lion's share of the GDP in India. There has been a high rise growth in the technical sector like information technology, PPO, etc. These sectors have contributed to the growth of the economy. These emerging service sector have helped the country to global and helped in spreading its branches around the world. அது இந்த சர்வீஸ் செக்டார் கூடிய அந்த செக்டாருக்கு இல்லையா, அதோட பிரான்ச்சஸ் வந்து இந்தியாவில் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த உலக நாடுக்கு முழுக ஸோ வேர்ல்டு வைஸ் அது செக்டார் டெவலப் பண்ணுற அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு என்ன நடந்துங்க, அதோடைய சர்வீஸ் செக்டர் வளர்ச்சி இருந்துட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ பிகாஸ் ஜிடிபியில் மோர் தென் 5% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க சர்வீஸ் செக்டர். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் செக்டர் கன்சிடர்ஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி இந்தியன் எக்கனாமி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா லார்ஜ் டொமஸ்டிக் கன்சம்ஷன். ஸோ கன்சம்ஷன் அப்படி விஷயத்தை பற்றி பேசும்போது ஸோ தேர் இஸ் எ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இன்கம் அண்டு கன்சம்ஷன் சொல்லுவாங்க. இப்போ இன்கம் அப்படி வரும்னு சொன்னால் வித்தவுட் ப்ராப்பர் இன்கம் சப்போர்ட் தேர் இஸ் நோ ப்ராப்பர் consumption. Okay, my students, if people having sufficient income, then their consumption pattern is also good. ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு டொமஸ்டிக் கன்சம்ஷன் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு மார்க்கெட்டுடைய டெவலப்மெண்ட் இருக்கும். ஸோ there is very good demand for the product. Okay, the industrialists or the entrepreneurs involved in the production activities with the speed and with all interest. ஓகேங்களா? அது ஒரு அசம்ஷன். அதுக்கு பட்சத்தில் நம்ம லார்ஜ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் உள்நாட்டு அந்த நுகர்வு என்பது அதிகமாக இருக்கிறதுனால நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தாக நம்ம, ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரு பாப்புலேட்டட் கண்ட்ரிஸ், இங்கே மக்கள் தொகை அதிகமாக இருக்குது, நம்பர் ஆஃப் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிறதுனால ஸோ இங்கே அது அதிகமாக ஆல்ரெடி இயற்கையாகவே பர்ச்சேசிங் நிறையா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, நம்பர் ஆஃப் குட்ஸு. இருந்தாலும் கூட த டேர்ம்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் சொல்லக்கூடிய அந்த வாட் த மெட்டீரியல் தேர் பர்ச்சேசிங், அதாவது பர்ச்சேசிங் பிரைமரி குட்ஸ் ஆர் டியூரபிள் குட்ஸ். Money spending on primary goods is always small, but people if they are ready to spend money on durable goods is a good sign for the economic development. இங்கே ஒரு நாடு ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கு மக்கள் வாங்குகின்ற பொருள் அடிப்படையாக சொல்லலாம். ஓகேங்களா? அந்த பார்க்கும்பொழுது டியூரபிள் குட்ஸ் வாங்கணும்னு சொல்லி அவங்களுடைய டோட்டல் அவுட்லே ஆன் goods and services more. So that is a good sign for the economic developments. So come to the point, with the fast growth rate in the economy, the standard of living has improved a lot. அதுவும் மக்களுடைய அதாவது பொருளாதார வளர்ச்சி அதிகமாக மக்களுடைய வாழ்க்கை தரமும் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மக்களோட வாழ்க்கை தரம் இம்ப்ரூவ் ஆகும் பட்சத்தில் அவங்களுடைய பர்ச்சேசிங் பவர் அது இன்க்ரீஸ் ஆகிறது, சைட் பை சைட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். தட் ஷோஸ் தி per capita income help them to or help us to understand and identify the living standard of the people னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? வெரி குட். ஸோ த நேஷனல் இன்கம் கால்குலேட் பண்ணும்போது ஆக்சுவலாக நம்ம வந்து 3 மெத்தடில் கால்குலேட் பண்ணுவோம். ப்ராடக்ட் மெத்தட், இன்கம் மெத்தட் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் சொல்லிட்டு. இப்போ எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட்லையும் டோட்டல் இன்கம் ஸ்பெண்ட் ஆன் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் அது கால்குலேட் பண்ணப்படுது. ஓகேங்களா? திஸ் டர்ன் இன் has resulted in rapid increase in domestic consumption in the country. The standard of living has
considerably improved and lifestyle has changed. மக்களுடைய வாழ்க்கை தரமும் மாறிட்டு இருக்கு, மக்களுடைய வாழ்க்கை முறை லைஃப் ஸ்டைலும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுன்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் இந்தியன் எக்கனாமி. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அஃப்கோர்ஸ் ஸோ லைக் திஸாக இந்த மாதிரி ஒரு ஸ்டோர் இருக்கு பாருங்கள். இப்போ பெரிய ஸ்டோர் வைக்கிறாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அதுக்கான கன்சியூமர் இருப்பாங்கன்னு தான் அர்த்தம். ஓகேங்களா? ஒரு சின்ன கிராமத்தில் பெரிய ஸ்டோர் வைக்க முடியுமான்னா நோ, பிகாஸ் அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட இன்கம் இருக்கணும், பட்டு பாப்புலேஷன் ஸ்ட்ரென்த் இருக்கணும், அதை கன்சியூமருடைய எண்ணிக்கை இருக்கணும், கன்சியூமர்கிட்ட பர்ச்சேசிங் பவர் இருக்கணும், அதாவது அந்த அளவுக்கு இன்கம் ஜென்ரேஷன் இன்கம் சர்க்குலேஷன் பீப்புள்கிட்ட இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் த ப்ரொடியூசர் கேன் ஏபிள் டு எஸ்டாப்ளிஷ் சச் கைண்ட் ஆஃப் வாட்ச் ஓகே இன்ஸ்டிடியூஷன்ஸ் லைக் தட். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட், நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் த ரேபிட் growth of urban areas. Very good. So growth of urban area is also one of the sign of economic development. Urban and சொன்ன பாருங்கன்னா எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஆல் ஃபெசிலிட்டிஸ். அங்கே பார்த்தீங்கன்னா கிட்டக்கவே எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். உதாரணமாக மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ், எஜுகேஷன் ஃபெசிலிட்டிஸ், டிரான்ஸ்போர்ட் இருக்கும், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். ஸோ நிறைய வந்து ஒரு அக்சசபிலிட்டிஸ் நிறையா இருக்குது மக்களுக்கு. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போதுன்னா ஸோ அப்போ அங்கே வந்து ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டிஸ் நிறைய எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் நிறைய நடந்துகிட்ருக்குன்னு அர்த்தம். அப்போ எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் நிறைய நடக்கிற அர்பன் நிறைய வந்துச்சுன்னு சொன்னால் இப்போ த கண்ட்ரி ஹேவிங் மோர் அர்பன் ஏரியாஸ் தி எஃபெக்டிவ் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ், அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் ஆல்சோ நத்திங் டு சே, அதாவது இட்ஸ் வெரி குட் சைன் ஃபார் த எக்கனாமிக் டெவலப்பர்னு சொல்லலாம். புரியுதுங்களா? பாருங்கள், அர்பனைசேஷன் இஸ் எ கீ இன்க்ரீடியன்ட் ஆஃப் த growth ஆஃப் எனி எக்கனாமி. அஃப்கோர்ஸ் ஒரு நாட்டோட பொருளாதார வளர்ச்சிக்கு அர்பனைசேஷன் முக்கியமான ஒன்று. இம்ப்ரூவ்டு ஆக்டிவிட்டி சார் கனெக்டிவிட்டி, அதாவது இம்ப்ரூவ்டு கனெக்டிவிட்டி ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ். அஃப்கோர்ஸ் ஒரு குறிப்பிட்ட பகுதி வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் கம்யூனிகேஷன் கனெக்ட் ஆகிடுச்சினாலே ஈவன் ரிமோட் வில்லேஜ் கூட சீக்கிரமாக டெவலப் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? பிகாஸ் both the transport and communication having the power capacity to bring the development to the all corner of the nations. புரியுதுங்களா? உலக நாடுகளுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமாக அர்பனைசேஷன், அதில் டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் பிளே a vital role. So education is also one of the important tool to increase the people living standards, and next one is the health. Okay, so these are the facilities is available that is very near, that is called urbanization. Okay, urban area அப்படின்னுதான். So period up of this piece of urbanizations, so existence of all these facilities, இது எல்லாம் இருந்துச்சுன்னா அந்த பகுதியோடைய அந்த மக்களுடைய வாழ்க்கை முறை வந்து ரொம்ப ஈஸியாகவும் சுமத்தாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போது நம்பர் ஆஃப் ஹவுசஸ் அப்படின்றதோட ஸோ நம்பர் ஆஃப் வாட் இது அர்பனைசேஷன் நம்ம என்ன பண்ணால் எக்கனாமிக்ஸில் பேசும்போது பாசிட்டிவாகவும் பேசலாம். தேர் இஸ் அ பாயிண்ட் டு டிஸ்கஸ் ஆன் நெகட்டிவ் சைட். ஏன்னா நெகட்டிவ் சைஸ் அர்பனைசேஷன் வந்தாலே த ஏரியா அண்டர் கல்டிவேஷன் ரெடியூஸ் ஆகிடும். பிகாஸ் ஃபார் அர்பனைசேஷன் நம்பர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் லேண்ட் வில் மைக்ரேட் ஃப்ரம் இட்ஸ் ஒரிஜினாலிட்டி, தட் இஸ் த லேண்ட் is used for construction purpose, not to agriculture purpose. So negative point of view நம்ம அதை பேசலாம். அதை இப்போ பாசிட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் a good sign நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? அடுத்து 9th பாயிண்ட், ஸ்டேபிள் மேக்ரோ எக்கனாமி. ஸ்டேபிள் மேக்ரோ எக்கனாமின்னு சொல்லுவாங்க, நிலையான ஒரு பேரியல் பொருளாதாரம். ஆஃப்கோர்ஸ் மேக்ரோ எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்ன்றது அக்ரிகேஷன் ஆஃப் தி ஆல் தி எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் சொல்லுவாங்க. ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் பற்றி படிக்கிறது தான் மேக்ரோ எக்கனாமி. ஒரு நாட்டுடைய மேக்ரோ எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் வந்து நல்லா அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த நாடு வந்து நல்ல ஒரு வளர்ச்சி பாதையில் இருக்குதுன்னு தான் சொல்ல முடியும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், தட் இஸ் த இந்தியன் எக்கனாமி ஹாஸ் பின் ப்ரொஜெக்டட் அண்ட் கன்சிடர்ட் அஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஸ்டேபிள் எக்கனாமிக்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு. இந்தியாவோட பொருளாதாரம் வந்து பார்த்திங்க சொன்னால் இன்றைக்கி வந்து உலக நாடுகள் மத்தியில் ஒரு பெரும் ஒரு நாடாகவும் ஒரு எக்கனாமிக்காகவும் நாம் வந்து பார்க்க முடியும். The current year's economic survey represent the Indian economy to be a heaven of macroeconomic stability, reliance and optimism. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தோன்னா we got the name based on our economic development. According to the economic survey for the year 2014 to 15, 8% plus GDP growth has been projected. அதாவது நம்முடைய பொருளாதார திட்டத்தில் பார்த்திங்க சொன்னால் ஆக்சுவலாக 2014-15 அந்த இயரில் வந்து நம்மளோட பிளான் ப்ரொஜெக்டட்னா அதாவது இந்த அளவுக்கு நம்ம வளர்ச்சி அடையணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் திட்டமிடுறாங்க. அதில் 8% கோட் பண்ணியிருந்தாங்க.
பட் வி ஆக்சுவலாக ரீச் பண்ணி பார்த்து சொன்னால் தட் இஸ் லிட்டில் லெஸ் அப்படின்னு கொஞ்சம் ஏறக்குறைய ஒரு 7.6% தான் வி கேன் ஏபிள் டு ரீச். நம்மளால் 8% ரீச் பண்ண முடியல, பட் இருந்தாலும் அதாவது நல்ல சைனாக தான் நம்ம கன்சிடர் பண்ணோம். ஸோ திஸ் இஸ் எ கிளியர் இண்டிகேஷன் ஆஃப் தி ஸ்டேபிள் மேக்ரோ எக்கனாமிக் க்ரோத். பிகாஸ் பிலோ 7% வந்து தான் நம்ம வந்து ஒர்ஸ்ட் சிச்சுவேஷன் சொல்லலாம், பட் வி ரீச்டு தான். ஓகே, லெட்ஸ் சே வி டு செட் ப்ரௌட் டு பி செட் ஆஸ் எ இந்தியன். ஓகே, பட் பார்த்தீங்கன்னு சொன்னால் லாஸ்ட் பாயிண்ட்டு ஃப்ரம் தி ஸ்ட்ரென்த்தில் டெமோக்ராஃபிக் டிவிடெண்ட். டெமோக்ராஃபிக் சொன்னாலே திஸ் இஸ் எ சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் தி பாப்புலேஷன்ஸ். டெமோக்ராஃபிக் பார்க்க சொல்லும்போது மக்கள் தொகை பார்க்குறது. இதில் நம்ம பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை வந்து 2 விதமாக பார்க்கலாம். ஸோ அதை பேர்டனாக பார்க்குறது ஒரு விஷயம் இருக்குது, அது ரிசோர்ஸ்ஃபுல்லாக பார்க்குறது இருக்குது. பட் நம்ம ஸ்ட்ரென்த்துன்ற வகையில் பார்க்குறதுனால பாப்புலேஷன் சென்ஸ் பார்க்கும்போது இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒர்க்கிங் குரூப் அப்படின்னு சொல்லி ஏஜ் குரூப்னு சொல்லக்கூடிய அந்த யூத் பாப்புலேஷன் இந்தியாவில் அதிகமாக இருக்குது. அந்த யூத் பாப்புலேஷன் தே ஆர் வெரி குட் ரிசோர்ஸ் ஃபார் தட் இஸ் ஆஃப் எ நேஷன்ஸ். ஓகேங்களா, ஒரு நாட்டுக்கு நல்லா இதாக இருப்பாங்க. இங்கே பாருங்கள், தட் இஸ் ஹியூமன் ஹேபிட்டல் பிளே எ கீ ரோல் இன் மேக்ஸிமைசிங் த க்ரோத் த ப்ராஸ்பெக்ட் இன் தி கண்ட்ரி. ஒரு நாட்டுடைய மக்கள் தொகை வந்து பார்த்து சொன்னால் அந்த நாட்டில் இருக்கின்ற வளர்ச்சிக்கு மிக முக்கியமான பங்காற்றக்கூடிய ஒரு வளமாக தான் இருக்கும். பாருங்கள், the young population is not only motivated but skilled and trained enough to maximizing the growth. அந்த நாட்டில் இருக்கின்ற இளைஞர்கள் இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்கள பேர் படிங்கன்ற மட்டும் சொல்கிறதில்ல. ஸோ படிங்கன்னா அர்த்தம் they are motivated towards அப்படின்னா டு மேக் த பீப்புள் a skilled person useful for the economic development of nations அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆல்சோ this has invited foreign investment to the country and outsourcing opportunity too. அப்போ நம்ம நாட்டில் the young chief laborer will always attract the information IT sector to இந்தியான்னு சொல்லுவாங்க. இப்போ இந்தியாவில் நிறைய IT செக்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு காரணம் சொன்னால் அவர் யூத் and a young population, well trained skilled person able to work with all effective and continuously without any hesitations. சரிங்களா? So that quality bring the foreign outsources. அந்த அவுட்சோர்ஸ் சொல்லி வெளிநாட்டு நிறுவனங்களும் இந்தியாவுக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பு இங்கே இருக்குது. ஓகேங்களா? குட். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ கன்சிடர் த ஓகே யங் பாப்புலேஷன் ஆல்வேஸ் குட் ரிசோர்ஸ் டு தி எ குட் நேஷன்ஸ். ஒரு நாட்டுடைய நல்ல திட்டம் இளைஞர்களை பயன்படுத்தினா கண்டிப்பாக அந்த நாடு வந்து வளர்ச்சி பாதையில் செல்லும் என்பதற்கு எந்த விதமான ஐயம் இல்லை. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட், ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வெரி வெல். ஸோ ஐ ஸ்டாப் திஸ் லெக்சர் ஆஃப் திஸ் பார்ட் ஆஃப் திஸ் லெசன் பிகாஸ் இது வந்து ஒரு 10 பாயிண்ட் இருக்குது ஸ்ட்ரென்த்து. இதில் 5 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். நீங்கள் ஸ்ட்ரென்த்தும் தனியாக கேட்கலாம், வீக்னஸும் தனியாக கேட்கலாம், 2 மார்க் கொஸ்டின் 3 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். ஸோ அதனால் வந்து பர்பஸாக நான் வந்து ஒரு பார்ட்டாக எடுத்து போயிட்டுருக்கேன். ஐ டோன்ட் வாண்ட் டு ரஷ் அப் பண்ண விரும்பலாம் நான் லெசனை. Okay, my dear, I hope you understand well. Be safe, avoid unwanted outing, stay at home, read well. Thank you.